தமிழ்நாடு பிரீமியர் லீக் தொடரின் 12வது லீக் போட்டியில் திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணி நெல்லை ராயல் கிங்ஸ் அணியை 45 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த வெற்றிக்கு திருச்சி அணியின் அதிரடி பேட்டிங்கும் பின்னர் பந்து வீச்சாளர்களின் சிறப்பான செயல்பாடும் முக்கிய காரணமாக அமைந்தது. போட்டியின் முடிவு மற்றும் ஸ்கோர் விவரங்களும் இதையே உறுதிப்படுத்துகின்றன. டாஸ் வென்ற நெல்லை. இன்றைய போட்டியில் டாஸ் வென்ற நெல்லை ராயல் கிங்ஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. தொடக்கத்திலிருந்தே திருச்சி பேட்ஸ்மென்கள் ரன் குவிப்பில் கவனம் செலுத்தினர். குறிப்பாக சுரேஷ்குமார் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் அதிரடியாக விளையாடி நெல்லை பந்து வீச்சாளர்களுக்கு நெருக்கடி கொடுத்தனர். திருச்சி அணிக்காக சுரேஷ்குமார் 32 பந்துகளில் 58 ரன்கள் விளாசி அணியின் ஸ்கோர் உயர்வுக்கு முக்கிய பங்காற்றினார். அவருக்கு துணையாக ராஜ்குமார் வெறும் 19 பந்துகளில் 45 ரன்கள் குவித்து அதிரடி காட்டினார். இருவரின் வேகமான ரன் குவிப்பால் திருச்சி அணியின் ரன் ரேட் தொடர்ந்து உயர்ந்தது. இறுதியில் 20 ஓவர்கள் முடிவில் திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணி 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 182 ரன்கள் எடுத்தது. இதனால் நெல்லை அணிக்கு 183 ரன்கள் என்ற சவாலான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. 183 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய நெல்லை ராயல் கிங்ஸ் அணிக்கு தொடக்கம் எதிர்பார்த்த அளவுக்கு அமையவில்லை. அடுத்தடுத்து விக்கெட்டுகள் சரிந்ததால் இலக்கை நோக்கிய நெல்லையின் பயணம் தொடக்கத்திலேயே தடுமாறியது. ஒருபுறம் விக்கெட்டுகள் வீழ்ந்தாலும் முகிலேஷ் மற்றும் தனி ஆளாக போராடி 63 ரன்கள் சேர்த்தார். ஆனால் அவருக்கு மற்ற பேட்ஸ்மேன்களிடமிருந்து போதுமான ஆதரவு கிடைக்கவில்லை. இதனால் நெல்லை அணியின் பேட்டிங் வரிசை அழுத்தத்தை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. இலக்கை நோக்கி போராடிய நெல்லை ராயல் கிங்ஸ் அணி இறுதியில் 18 ஓவர்களில் 137 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது.
இதன் மூலம் திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணி 45 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு செய்தது. இந்த வெற்றியில் திருச்சியின் பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு என இரு துறைகளும் சிறப்பாக செயல்பட்டன. முதலில் 182 ரன்கள் என்ற வலுவான ஸ்கோரை பதிவு செய்த திருச்சி பின்னர் நெல்லை அணியை 137 ரன்களுக்கு கட்டுப்படுத்தியது. குறிப்பாக சுரேஷ்குமார் மற்றும் ராஜ்குமாரின் அதிரடி ஆட்டம் திருச்சிக்கு நல்ல அடித்தளத்தை அமைத்த நிலையில் நெல்லை அணியின் பேட்டிங் சரிவு அந்த அணியின் வெற்றி வாய்ப்பை முற்றிலும் பறித்தது. மொத்தத்தில் 12வது லீக் போட்டியில் நெல்லையை 45 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணி ரசிகர்களுக்கு அதிரடி வெற்றியை பரிசாக வழங்கியுள்ளது.